Swapping of wives. They'll have this event at least 3 months once. It will be only in the top hotels and pubs. They'll have this bottles kulla names vechikkiradhu. So endha bottle illa endha wine glasses vanda அந்த person ku porudho, they can just take the wife and they can have it for 4 hours 5 hours. The wives are ready for it. If they are not satisfied, this has become an option for them. ஒரு satisfaction, attention gaining ரொம்ப ஜாஸ்தியா தேவைப்படுறதுனால இந்த மாதிரி விஷயங்களும் போயிடு. என்ஜாய் லைஃப்ன்ற மாதிரி அவங்க ஒரு என்ஜாய்மெண்ட்டாக கொண்டு போயிடுறாங்க. இது இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா நார்மல். மிடில் கிளாஸு இந்த லோவர் கிளாஸில் இருக்கிறவங்களுக்கு தான் இந்த கல்ச்சர் ப்ரெஷர் ஜாஸ்தி. அது ஒரு கல்ச்சருன்ற ஒரு வார்த்தைக்குள்ளே கொண்டு வரும்போது they have to adapt. இல்லைன்னா அவங்க அவங்கள ஒதுக்கி வச்சிடுறாங்க. அதுவே ஒரு டிப்ரெஷன். தன்னுடைய ஆசைக்கு மட்டுமே இன்னொரு ஜெண்டரை பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்களோ, ஒரு ஆண் பெண்ணை அவருடைய சுகத்துக்காகவும் பெண்கள் ஆண்களை தன்னுடைய சுயநலத்துக்காகவும் இப்படி ஆப்போசிட் ஜெண்டரை பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்றது தான். சரி, நம்ம ஒய்ஃபுக்கு பிடிக்கலையே அதனால நம்ம செய்யாமல் இருப்போன்றதுலாம் அந்த காலகட்டம். உனக்கு பிடிக்கலையா, நீ என்னை விட்டு போகிறதுக்கு ரெடி, யூ கேன் எனி டைம் லீவ் மீ அண்ட் கோ அப்படின்ற மாதிரி ஒரு இடத்துக்கு வந்துடுறாங்க. ஒரு ஒய்ஃபுக்கு பிடிக்கலையா, ஹஸ்பண்டை நீ போய்க்கோ, ஐ எம் நாட் சாட்டிஸ்ஃபைட் வித் யூ, யூ கேன் லீவ் மீ அண்ட் கோன்னு இந்த மாதிரி ஒரு அப்படியே அப்படி சொல்லியே வராங்க டிவோர்ஸ். ஆரோஸ் நேயர்களுக்கு வணக்கம், நான் உங்கள் அஜித். ஸோ இன்னைக்கு என் கூட சைக்காலஜிஸ்ட் வெனிலா மேரி மேம் தான் இருந்திருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம் மேம். அதாவது இப்போ நான் கேட்க போகிறது என்னன்னா, இது வந்து ஃபாரின்ல வந்து நம்ம அதிகமாக கேட்டிருப்போம், நிறைய விஷயங்கள் வந்து நியூஸ்லையும் பார்த்துருப்போம், ரீல்ஸ் எல்லாம் அதை வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்னன்னா இந்த ஒய்ஃப் ஸ்வாப்பிங் அப்படிங்கிறது அது வந்து ஃபாரின்ல வந்து போயிட்டு இருந்துச்சு. ஆனால் அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து இந்த கொரோனா எப்படி அங்கேருந்து வந்துச்சோ அந்த மாதிரி இந்த விஷயமும் வந்துட்டு நம்ம ஊருக்குள்ள வந்துருச்சு. இப்போ அது சகஜமாக போயிடுச்சு. இந்தியாவிலையுமே தமிழ்நாட்டிலேயே எல்லா இடத்துலையுமே இந்த பணக்காரங்க கூடுற ஒரு இடத்துல வந்துட்டு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது. இதுக்கு ஒரு சில கோட் வேர்ட்ஸ்லாம் வச்சுருந்தாங்கன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். என்னன்னா, ஒரு பவுலில் வந்துட்டு எல்லாரோட கார்கியையும் போட்டுட்டு அதை வந்து குளிக்க வச்சுடுவாங்க. ஸோ அது எந்த கார்கியை வந்து ஒரு எடுக்கிறாங்களோ அவங்க ஒய்ஃப் வந்து யாரோ அவங்க கூட வந்து போகணும். ஸோ இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள்லாம் இப்போ வந்து சமீபத்தில் நான் நிறையா கேள்விப்பட ஆரம்பிச்சிட்டோம், நியூஸ்லேயும் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இந்த ஒரு கலாச்சார மாற்றம் அப்படிங்கிறது எப்படி வருது, அதை தாண்டி அவங்களுக்குள்ள இந்த ஒரு மைண்ட் செட்டுன்றது எப்படி வருது? ஃபஸ்ட்டு நீங்கள் கேட்ட கலாச்சாரம் நீங்கள் கேள்விப்பட்டது. நான் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு கவுன்சிலிங்கில் ஒரு கிளைண்ட் இது வந்தாங்க. எப்படின்னா, அவர் ஒரு ஆண், அவர் வந்து அவங்க ஒய்ஃப் வந்து ரொம்ப ஏதோ ஒரு ஈவெண்ட் பண்ணுறாங்க, ஆனால் என்ன ஈவெண்ட்டுன்னு தெரியல, ஆனால் நிறைய பணம் வருது. அண்ட் அவர் வந்து ஐ திங்க் சாஃப்ட்வேரில் இருந்தாருன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஒரு 4 இயர்ஸ்க்கு முன்னாடின்னு நினச்சிக்கோங்க. ஸோ அவர் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. ஸோ ஐ எம் வெரி டிப்ரெஸ்ட். எனக்கு வந்து ஷீ இஸ் நாட் ஸ்பெண்டிங் டைம் வித் மீ. அவங்க அடிக்கடி இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டோட போய்கிட்டே இருக்காங்க, என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. அடிக்கடி அவங்க ஆக்சுவலி வந்துட்டு தமிழ்நாட்டில் தான், ஐ டோன்ட் வாண்ட் டு ரிவீல் த பிளேஸ். பட் அவங்க வந்து அடிக்கடி பெங்களூர் பாம்பே தான் போயிட்டு வராங்க. என்ன ஈவெண்ட்டுன்னு தெரியல, ஆனால் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டில் இருக்காங்க அப்படி சொல்லிட்டு. ஸோ இவருக்கு வந்து மிஸ்ஸிங் த ஒய்ஃப், ஏன்னா ரீசெண்டாக மேரேஜ் ஆனதுனால ஐ வாஸ் ஓகே ஃபைன்ட்டு நான் அவரோட கண்டினியூவாக ஐ வாஸ் ஹேவிங் செஷன்ஸ். சடனாக வந்து ஹீ கேம் டு நோ தட் அவங்க ஒய்ஃப் பண்ணுற ஈவெண்ட்டு இந்த மாதிரி ஸ்வாப்பிங் ஆஃப் ஒய்ஃப்ஸ் ஃபார் பிக் ஷாட்ஸ். ஸோ அவர் வந்து எப்படின்னா, எப்படி அவர் கண்டுபிடிச்சாருன்னா, ஃபோனில் வந்து நிறைய ஃபோட்டோஸ்லாம் அவங்க வச்சுருந்துருக்காங்க. அண்ட் ஃபோட்டோஸ் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கப்புள் ஃபோட்டோஸ், அந்தந்த பிக் ஷாட்ஸ் அவருக்கே நிறைய இவங்களான்னு அவரே, ஆனால் என்கிட்ட ரிவீல் பண்ணல அவர். ஸோ அவர் வந்து நிறைய, மேம் நீங்கள்லாம் கேட்டிங்கன்னா யாருன்னா தெரியுன்னா உங்களுக்கு ஷாக்கே ஆகிடும், பெரிய ஷாக்கே ஆகிடும் அப்படின்ட்டு. அதுன்னு நீங்கள் சொல்கிறது இப்போ சொல்கிறீங்களா, 4 இயர்ஸ்க்கு முன்னாடியே சொல்கிற இதெல்லாம் நடந்துட்டுருக்குன்ட்டு. ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி கப்புள்ஸ் வந்து பண்ணுவாங்க. they'll have this event at least 3 months once போல். ஸோ இவங்க எல்லாருமே மிங்கிள் பண்ணும்போது இதே மாதிரி தான் they'll have this car. ஸோ ஒரு கார் கீழே வந்துட்டு அவங்க வந்து சூஸ் பண்ணும். இட்ஸ் an event. இந்த ஈவெண்ட்டை இது டிசைன் பண்ணுறதும் இந்த ஈவெண்ட்டை வந்து கம்ப்ளீட்டாக வந்து க்ரியேட் பண்ணி மேனேஜ் பண்ணுறது தான் இவங்க ஒய்ஃபோட வேலை. ஸோ ஒரு ஈவெண்ட்டுக்கு ஷீ நியர்லி கெட்ஸ் lakhs. அண்ட் அது எப்படின்னா, இட் வில் பி ஒன்லி இன் த டாப் ஹோட்டல்ஸ் அண்ட் பப்ஸ். அவங்க வந்து they'll have சீட்டுக்குள்ளுக்கு போய் இதையே வந்து க்ரியேட்டிவாக பண்ணணுமா. லைக் பாட்டில்ஸ்குள்ளே நேம்ஸ் வச்சுக்கிறது. ஸோ எந்த பாட்டிலோ இல்லை எந்த வைன் கிளாஸஸ் வந்து அந்தந்த பர்சனுக்கு போகிறதோ அதுக்குள்ளே இருக்கிற சீட்டை எடுத்து they can just take the wife and they can have it for 4 hours 5 hours. they can go anywhere. ஓகேங்களா, வீட்டுக்கு போகலாம், எங்கே வேணாலும் போகலாம். அண்ட் the wives are ready for it.
இதில் சேடஸ்ட் பார்ட் என்ன அப்படின்னா, they know that this is going to happen, this is the event. இது வந்து அவருக்கு தெரிஞ்ச உடனே he got so upset, அவர் ரொம்ப டிப்ரெஷனில் போயிட்டார், he felt suicidal, so I had to counsel him for that also. பட் இது வந்து தெரிய வந்துருச்சுன்னு அவங்க ஹஸ்பண்டுக்கு தெரிய வந்துருச்சுன்னும் போது அந்த ஒய்ஃப் வந்து she started torturing the husband also. அவர் வந்து என் ஒய்ஃப் என்ன ஏதோ பண்ணுறாங்கன்னு தோணுது, எனக்கு தெரியல மேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் அவர் என்கிட்ட பேசினார். அதுக்கப்புறம் ஐ நெவர் காட் கான்டாக்ட் ஆஃப் ஹிம். இட் வாஸ் ஆல் ஆன்லைன் கவுன்சிலிங் ஒன்லி. சடனாக வந்து ஹீ டிஸப்பியர்ட். ஸோ ஐ டோன்ட் நோ வாட் ஹேப்பன்ட் ஆல்சோ. இது வந்து எப்படின்னா, நீங்கள் சொல்கிற இந்த கல்ச்சர் சேஞ்சுன்றதே நம்ம நிறைய மக்களுக்கு தெரியல. வி நோ ஒரு வேர்ல்டு இருக்குது, நமக்கு தெரியாத ஒரு வேர்ல்டு ஒன்று இருக்குது, ரொம்ப மோசமான வேர்ல்டு, அதெல்லாம் அதுக்குள்ளெல்லாம் நீங்கள் போயிடக்கூடாது. ஸோ இந்த மாதிரி கீழே இருந்து அந்த ஒரு லைஃப் ஸ்டைலுக்கு உள்ளே போகிறாங்க தெரியுமா, செலிப்ரிட்டிஸாக இருந்தாலும் சரி, டாப் ஆனது நல்ல காசு சம்பாதிச்ச அப்புறம் போகும்போது தே ஹாவ் டு அடாப்ட். இல்லைன்னா அவங்க அவங்கள ஒதுக்கி வச்சிடுறாங்க, அதுவே ஒரு டிப்ரெஷன் ஆகிடுது. ஸோ இது நம்ம எல்லாத்துக்குமே நம்ம தற்காத்து கொள்றதுக்கும் நம்ம கேரக்டரை ஹோல்டு பண்ணுறதுமே பெரிய ஒரு ப்ரெஷர் ஆகிடுது. மேம் ஆக்சுவலாக எனக்கு நான் கேட்க வந்த கேள்வி வேறு, பட் நீங்கள் எனக்கு சொல்கிறது வந்து என்னென்னா, நான் ஃபஸ்ட்டு என்ன கேட்க வந்தேன்னா, யார் வந்து தள்ளுவா முன்னாடி, ஒரு ஹஸ்பண்ட் தள்ளுறாங்களா இல்லை ஒய்ஃப் தள்ளுறாங்களான்றத நான் கேட்க வந்தேன். நீங்கள் என்னன்னா இது ஒரு ஈவெண்ட்டாகவே நடக்குதுன்னு சொல்லும் போது தான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகவே இருக்குது. ஃபஸ்ட்டு இதுக்கு மென்டலாக எப்படி ப்ரிப்பேர் ஆகுறாங்க அவங்க ரெண்டு பேரும், ஹஸ்பண்டாக இருக்கட்டும் ஒய்ஃபாக இருக்கட்டும்? they start accepting this is what the culture is. இப்போது ஃபாரினில் இதுதான் கல்ச்சர்னு எப்படி தெரிய வருது? அது ஒரு கல்ச்சருன்ற ஒரு வார்த்தைக்குள்ளே கொண்டு வரும்போது அந்த புதுசாக ஓ இப்படி தான் இருக்கணும் போல் இருக்குது, இதுதான் கல்ச்சர், இப்படி இருந்தால் தான் நம்மளை அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்ற ஒரு இது வந்துடுது. இன்னொன்று, if they are not satisfied sexually, if they are not satisfied, this has become an option for them to be happy. வேறு என்ன இருக்குது அவங்களுக்கு கவலைப்படுறதுக்கு? நோ நீட் டு எதுவும் ஏர்ன் பண்ணணும்னு அவசியம் இல்லை, குழந்தைங்க அதுங்களா தானாக வளருதுங்க, காசு அதிகமாக இருக்குது, ஒன்லி என்டர்டெயின்மெண்ட், ஒன்லி என்ஜாய்மெண்ட், வாழ்க்கையே வாழ்கிறதுக்கு தானே அப்படின்னு சொல்லி இந்த படத்துலலாம் நிறைய வருது தெரியுமா, என்ஜாய் லைஃப்ன்ற மாதிரி அவங்க ஒரு என்ஜாய்மெண்ட்டாக கொண்டு போய்டுறாங்க. இதெல்லாம் வந்து ஒரு என்ன சொல்கிறது, இந்த மிடில் கிளாஸு இந்த லோவர் கிளாஸில் இருக்கிறவங்களுக்கு தான் இந்த கல்ச்சர் ப்ரெஷர் ஜாஸ்தி. ஹையர் கிளாஸஸ்க்குலாம் கல்ச்சர் ப்ரெஷரே இல்லை, அதை தக்க வச்சுக்கிற ப்ரெஷர் தான் ஜாஸ்தியாக இருக்குது. மேம் இது நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது காலப்போக்கில் ஒரு அடிக்டாக மாறிடாதா? அப்போது ஓகே இது வந்து இந்த மாதிரி ஒன்று பண்ணலைன்னா அந்த மந்த் வந்து நமக்கு வேஸ்ட் ஆகிடும், அந்த நாள் வந்து வேஸ்ட் ஆகிடும். அதுக்கு தான் ஈவெண்ட் மேனேஜ் பண்ணுறதுக்குன்னு ஒரு பர்சன்ஸ்லாம் வச்சுக்கிறாங்க. இது எல்லாமே ரொம்ப டாப் சீக்ரெட்ஸாக வச்சுக்கிறாங்க. பட் என்ன சொல்கிறது, இது வந்து இப்போ நிறைய பேருக்கு தெரிய வந்துடுச்சு. இப்போது 4 இயர்ஸ் நான் சொல்லும் போதெல்லாம் எனக்கே ஷாக்காக இருந்துச்சு, ஓ இதெல்லாம் நடக்குதா அப்படின்ட்டு. பட் அதுவுமே நான் வந்து பெருசாக அது வந்து சொல்லாமல் அப்படியே நான் இப்போலாம் பார்த்தீங்கன்னா எவ்ரிபடி எவ்ரிவேர் இட் இஸ் ஹேப்பனிங் என்னும் போது இது ஈவெண்ட்டுன்னு இல்லை, சும்மா வீட்டுக்குள்ளுக்குள்ளேயே நடக்கிறன்றது வந்து ரொம்ப ஒரு எங்கேருந்து எங்களுக்குள்ளே வந்திருக்கு அப்படின்றது. ஸோ லேயர்ஸ் ஆஃப் பீப்புள் ஆர் தேர். இது பர்டிகுலர் ஒரு லேயரில் இருக்காங்க, இந்த ஒரு பர்டிகுலர் லேயர் இருக்காங்க, என்ன நடக்குது அப்படி. ஆனால் இது எல்லாத்துலேயுமே முக்கியமாக பாதிக்கப்படுறது உங்களுடைய மனநிலை. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த ப்ரொஃபஷனில் இருக்கிற எனக்கு இந்த மூலியமாக நிறைய பேர் வந்து டிப்ரெஷன், ஆன்சைட்டி, ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன், ஆன்சைட்டின்னு ஆக்சுவலி எனக்கு இப்போலாம் நிறைய கிளைண்ட்ஸ் வராங்க. எனக்கு வந்து ப்ரொஃபஷன் வைஸ் எனக்கு நல்ல ஏர்ன் பண்ணாலுமே எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு நம்ம இந்த ப்ரொஃபஷனுக்குள்ளே வந்து ஹெல்ப் பண்ணலான்னு பார்த்தா அதிகமான ப்ராப்ளம்ஸும் இந்த மாதிரியெல்லாம் கேட்கவே ஒரு மாதிரி ரொம்ப மனசுக்கே ரொம்ப கஷ்டம். ஸோ இப்போ இந்த ஒய்ஃப் ஸ்வாப்பிங் அப்படின்றதுல இந்த 2 ஜெண்டரில் ஏதோ ஒரு ஜெண்டர் வந்து அதுக்கு வந்து அக்செப்டன்சி இல்லைன்னா ஸோ அவங்களோட அந்த ஒரு தேர்ட் ப்ராசஸ், அவங்களோட மனநிலையெல்லாம் எப்படி இருக்குது? இட்ஸ் யுவர் சாய்ஸ்ன்னு விட்டுடுறாங்க. இட்ஸ் நாட் தட் தே ப்ரெஷரைஸ். சில டைம்லலாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டாக தெரிஞ்சே போகிறது. பட் இதுவே இல்லை அப்படின்னா நார்மலாக போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இஃப் த ஒய்ஃப் இஸ் நாட் ரெடி, த ஹஸ்பண்ட் ஜஸ்ட் லீவ் இட், அவ்வளோதான். இல்லை ஒய்ஃப் இஸ் நாட் ரெடி, த ஹஸ்பண்ட் லீவ் இட், பட் தே வில் கோ அப்படின்ற ஒரு கட்டாயத்துக்கு வந்துடுறாங்க. அதனால நிறைய இப்போ அதர் ஜெண்டருக்கு அந்த ஒரு மென்டல் வந்து ப்ரெஷர் ஆகாதா மேம், இப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட்கோ இல்லை ஒய்ஃப்கோ இந்த மாதிரி போகும்போது அந்த மாதிரி கேஸ் ஏதாவது உங்களுக்கு வந்திருக்காங்க? கண்டிப்பாக ஆகுது. அதனால பிரேக்கப்ஸ், அதனால டிவோர்ஸஸ்லாம் நிறைய வந்திருக்கு. ஸோ அதனால் நம்மளால் வந்துட்டு சரி நம்ம ஒய்ஃபுக்கு பிடிக்கலையே அதனால் நம்ம செய்யாமல் இருப்போன்றதுலாம் அந்த காலகட்டம்.
உனக்கு பிடிக்கலையா நீ என்னை விட்டு போகிறதுக்கு ரெடி, யூ கேன் எனி டைம் லீவ் மீ அண்ட் கோ அப்படின்ற மாதிரி ஒரு இடத்துக்கு வந்துடுறாங்க. ஒரு ஒய்ஃபுக்கு பிடிக்கலையா ஹஸ்பண்டை நீ போய்க்கோ, ஐ எம் நாட் சாட்டிஸ்ஃபைட் வித் யூ, யூ கேன் லீவ் மீ அண்ட் கோன்னு இந்த மாதிரி ஒரு அப்படியே அப்படி சொல்லியே வராங்க டிவோர்ஸ்க்கு. ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரி மனசு கஷ்டப்படுவாங்களோ இந்த மாதிரி நம்ம ஹஸ்பண்ட் செய்கிறாரோன்னெலாம் யாரும் நின்று அங்கே உட்காந்துக்கிட்டு குடிகாரனை திருத்துறதுக்குன்ட்டு அந்த காலத்தில் குடிக்கிறானா கல்யாணம் பண்ணி கொடு சரியாயிடும், ஏதாவது ஊராதையாக சுற்றுறானா கல்யாணம் பண்ணி கொடு சரியாயிடும், ஏன் கல்யாணம் பண்ணிட்டு வர பொண்ணு அவனை திருத்திடுவான்ற நினைப்பு. இங்கே யாரும் திருத்துறதுக்கு ரெடியாக இல்லை, உனக்கு பிடிச்சிருக்கா இரு இல்லைனா போ அப்படின்ற ஒரு மனநிலைக்கு வந்துட்டாங்க. ஸோ இப்போ யூ ஆர் அதர்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்டுக்கு எல்லாம் போயிட்டாங்க. ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை தான். ஏன்னா இதுதான் எல்லா விஷயத்துக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும்போது என்ன ஆகுது, நீங்கள் சொன்ன மாதிரி அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்க, அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு வாழ்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியெல்லாம் ரொம்ப ஓப்பன் ஆயிடுச்சு. இது நார்மலாக ஆனதுக்கான காரணம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கிறதும் கேள்விப்படுறதும் தான். இப்போ ஒரு காலகட்டத்தில் நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஏஜ் ஆகும்போது ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ளே போகிறீங்கன்னா உங்களுக்கு டக்குன்னு என்னென்னா இந்த நெகட்டிவ்ஸ்லாம் ஃபஸ்ட்டு வரும். இதெல்லாம் ஒரு நார்மலாக இருக்கும், நம்மளை யாராவது இந்த மாதிரி அப்ரோச் பண்ணிடுவாங்களோன்ற ஒரு பயத்தோடு தானே நீங்கள் உள்ளே போவீங்க. ஸோ ஆல்ரெடி வித்தவுட் யோர் நாலேஜ் நீங்கள் அந்த ஃபீல்டுக்குள்ளே போகும்போதே இதெல்லாம் இருக்கும் அப்படின்ற ஒரு பேக்கப் த மைண்ட் போயிட்டே இருக்கும். ஸோ இது இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா நார்மல் அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது இந்த ஒரு இஷ்யூ, அதாவது இந்த ஒரு ஒய்ஃப் ஸ்வாப்பிங்காக இருக்கட்டும் இல்லை ஹஸ்பண்ட் அட்வான்டேஜ் ஒய்ஃப் அட்வான்டேஜ் எல்லாத்துக்குமே ஒரு ரீசனாக இருக்குது இந்த செக்ஷுவல் லைஃபாக தான் இருக்குமா? அப்போ மோஸ்ட்லி செக்ஷுவல் லைஃப் கேன் பி அ பார்ட், பட் அது இல்லாமல் என்ன ஆகிடுதுன்னா ஒரு என்ஜாய்மெண்ட், ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஒரு புது இது ட்ரையல். அண்ட் இப்போ நிறைய பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் இனம் சேர்றதே வந்துட்டு பெரியது. இப்போ இது வந்து நார்மல் ஆகிடுச்சு. சில டைமில் பார்த்திங்கன்னா அவங்க அந்த மாதிரி பர்சனாக தெரியாமையே அவங்க மாறிக்கிறாங்க. அது ஒரு அவர்ஷன், அது ஒரு அட்ராக்ஷன் மாதிரி ஆகிடுது. நான் இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து பிரபலப்படுத்திக்கிறாங்க. உண்மையிலேயே அவங்க அப்படியான்னு கூட தெரியாத அளவுக்கு ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட். என்ன அப்படின்னா இப்போ அட்டென்ஷன் கெய்னிங் ரொம்ப ஜாஸ்தியாக தேவைப்படுறதுனால இந்த மாதிரி விஷயங்களும் போயிடுது. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி நாட் ஓன்லி இட் இஸ் sexually they are not satisfied, it's all can be the factor. The money, the fame, the respect they get, the attention they get, இந்த மாதிரி எல்லாமும் இருக்கிறது. ஸோ அப்படி பார்க்கும்போது மேம் என்னன்னா இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள ஒழுங்காக பேசிக்கிறது இல்லை செக்ஷுவல் லைஃப் ஒழுங்காக இல்லைன்றப்பயுமே ஏதோ ஒரு இஷ்யூ ஏதோ ஒரு கேஸாக வெளியே வரும்போது அதுக்கான ரீசன் எப்படி வருதுன்னா ஃபர்ஸ்ட் டைம் தான் மீட் பண்ணாங்க, ஜஸ்ட் கொஞ்ச நேரம் தான் பேசினாங்க, எங்களுக்குள்ள அட்ராக்ட் ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்துடுது அந்த ஒரு பொண்ணு சொல்லும்போது. ஸோ இந்த ஒரு மைண்ட் செட் டக்குன்னு அவங்களுக்கு எப்படி யார் என்ன ஏதுன்னு தெரியாமல் ஃபர்ஸ்ட் டைமாக யாரோ ஒருத்தவங்க தெரியாதவங்க மீட் பண்ணுறாங்க, கொஞ்ச நேரம் தான் பேசணும், பட் எனக்கு பிடிச்சிருச்சு அப்படின்ற மாதிரி இந்த ஒரு மைண்ட் செட் அப்படின்றது அவங்களுக்கு எப்படி மாறுது அந்த இடத்துல? சரி, நம்ம ஒரு பர்சனை வந்து நமக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அவங்க கிட்ட நம்ம பேச பேச நம்மளுடைய டெஸ்டோஸ்டரோன், ஆண்களுக்கு டெஸ்டோஸ்டரோன், பெண்களுக்கு ஈஸ்ட்ரோஜன், இது வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் டோப்பமைன், அப்புறம் செரோட்டனின், இந்த மாதிரி ஒவ்வொரு அட்ரினல் ரஷ், இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்ஸ் பை ஸ்டெப்பாக வந்து லவ் ப்ரோக்ரஸ் ஆகிட்டு வரும். இப்போ மேரேஜ்னு வரும்போது தே கெட் ஆக்சிடாக்சின் விச் இஸ் அ கமிட்மெண்ட் அப்படின்ற ஒரு ஹார்மோன்குள்ளே வந்துடும். ஒன்ஸ் அந்த கமிட்மெண்ட்ன்ற ஹார்மோன் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் ஒன்லி தட் வில் பி ப்ரிவேலிங். அப்போ அந்த அட்ராக்ஷன், அந்த ஒரு ரஷ் இதெல்லாம் இருக்காது. ஸோ அப்படியே இன்னொரு பர்சனோட பேசுகிறாங்கனாலே அது தேர்ட் பர்சன் தானே, இட்ஸ் அன் ஆப்போசிட் ஜெண்டர்னும் போது அவங்க கிட்ட இருக்கிற ஏதாவது ஒரு விஷயம் பிடிச்சிருச்சுன்னா இமீடியட்லி யுவர் ஈஸ்ட்ரோஜன் கம்ஸ் இன், யுவர் டெஸ்டோஸ்டரோன் கம்ஸ் இன். இது நேச்சுரல் ஹியூமன் ப்ராசஸ். இதை நீங்கள் வந்து எனக்கு இவரோட அட்ராக்ட் ஆகிட்டேன், இவரோட நான் இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்றது அதே மாதிரி தான். How you got attracted with your husband, the same thing. After 1 year, 2 years, again you will feel left out. The only thing is caring. Husbands கொஞ்சம் ஒய்ஃப்ஸ் கிட்ட உட்காந்து குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, அதே மாதிரி ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்ட்ஸ் இதெல்லாம் அவங்களால பண்ண முடியும்னு புரிஞ்சுக்கிட்டு ரெண்டு பேரும் அவங்களுடைய வித்தியாசங்களை, அவங்களுடைய படைப்பின் வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு பெருசாக நமக்கு தெரிய வராது. மேம் அதே மாதிரி இது ஒரு டைப் மேம். இதே மாதிரி இன்னொரு டைப் இந்த காக்கோல்ட் ஹஸ்பண்ட்னு சொல்லிட்டு நான் நிறையா விஷயங்கள் வந்து கேள்விப்பட்டிருக்கேன். என்னன்னா தான் ஒய்ஃபை வந்து இன்னொருத்தவங்க கூட செக்ஸ் பண்ணுறதை வந்து பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில், அப்படின்ற ஒரு மென்டாலிட்டியில் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஆட்கள்லாம் எப்படி உருவாகுறாங்க இப்போது? சரி, அதுக்கு வந்து எப்படின்னா மேபி அவங்க வந்து பான் அடிக்டட் பர்சனாக இருப்பாங்க. நம்ம இந்த கொல்கட்டா கேஸ் பேசும்போதே நம்ம பேசினோம் நிறையா. இந்த பான் அடிக்ஷன் வரும்போது பார்த்து அட்ராக்ட் ஆகுறது என்னென்னா ஆண்களுக்கு எப்போவுமே பார்க்கும்போதே அட்ராக்ட் ஆகிடுவாங்க. பெண்களுக்கு வந்து டச், அந்த ஒரு ஃபீல் இருக்கணும். ஏன்னா தே ஆர் இமோஷ்னலி கிரியேட்டட் பீப்புள். வேணா அவங்களுக்கு வந்து கனெக்டிவிட்டி கொடுக்குறவங்க தான் பெண்கள்.
இதுவே ஆண்கள்னு பார்த்தாலே அட்ராக்ட் ஆகிடுவாங்க. அதனால தான் ஹீரோயின்ஸ் எல்லாம் கிளாமர் ஆக்குறது, எந்த ஒரு ஆடாக இருந்தாலும் ஹீரோயின்ஸை நிற்க வைக்கிறது. ஸோ இது என்ன ஆகும்னா த மென் கெட்ஸ் அட்ராக்டட் பை ஐஸ். அப்போது இந்த மாதிரி அதாவது ஒரு இமோஷ்னல் கனெக்டடாக இல்லாத ஒரு ஹஸ்பண்ட் பார்த்து அவருக்கு வந்து அந்த ஒரு ஏர்ஜ் வரும் அப்படின்னா பான் அடிக்ஷனில் இருப்பாங்க. ஸோ அவர் என்ன பண்ணி அந்த மாதிரி ஆட்கள் என்ன பண்ணிடுறாங்க, ஒய்ஃபை வந்து இந்த மாதிரி புஷ் பண்ணுறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது அந்த ஒய்ஃப் கிட்ட அவங்களுக்கு அட்ராக்ஷன் வருது. ஏன்னா அவங்க இப்படி தான் வந்து பெண்களை பார்த்து அட்ராக்ட் ஆனதுனால ஒரு நார்மலாக வந்து இருக்கிற ஒரு பெண்ணால் அவங்க அட்ராக்ட் பண்ண முடியாது. ஸோ மேபி திஸ் கேன் பி புஷ்ட், அவங்க அந்த ஒய்ஃப் அதுக்கு புஷ் பண்ணி தென் தே கேன் கெட் தட் ஏர்ஜ்ன்ற மாதிரி ஒரு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களும் நம்ம ஊரில் இப்போ சகஜமாக ஆகிட்டு வருதா? இப்போது இந்த மாதிரி கேஸ் நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை, பட் நானுமே இதை கேள்விப்பட்டிருக்கேன் த்ரூ அதர் பீப்புள். பட் நான் இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு கேஸ் அட்டன் பண்ணதில்லை. ஸோ இது மாதிரி வருமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது when they are into porn addiction. ஏன்னா இப்போ இருக்க ஜென்ரேஷன்ஸ் எல்லாமே நான் நியூஸில் பார்த்த வரைக்கும் ஒரு சில நியூஸ்லாம் வரும் என்னென்னா, காதல் லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு பையன் வந்து லவ் பண்ணுறான். பட் அங்கே போய் பார்க்கும்போது அந்த பொண்ணை வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஷேர் பண்ணிவிட்டு அந்த பொண்ணை வந்து சூசைட் பண்ணிக்கிட்டு அந்த தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க, இல்லை வந்துட்டு கொண்டுட்டாங்க இப்படின்லாம் வருது. ஸோ இப்போ இருக்க ஜென்ரேஷனோட மாற்றம் அப்படிங்கிறது எப்படி இருக்குது இந்த மாதிரிலாம் பார்க்கும்போது? இப்போது ரொம்ப வந்து ஒரு எதையுமே வந்து ஒரு பொருளை மட்டுமே பார்க்குற மாதிரியான ஒரு மென்டாலிட்டி வந்துடுச்சோ அப்படின்றது தான். அதாவது ஒரு பெண்ணுன்னா ஷீஸ் ஒன்லி ஃபார் அ செக்ஸ் மெட்டீரியல், ஒரு அட்ராக்ஷன் மெட்டீரியல். அண்ட் ஆண்கள் அப்படின்னா ஒன்லி ஃபார் கேரிங், ஒன்லி அவங்க வந்து அவங்கள வந்து வச்சுக்கிட்டு அவங்கள கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க இஷ்டத்துக்கு எல்லாம் செலவு பண்ணிக்கிட்டு ஜாலியாக ஒரு பெஸ்டி மாதிரி இருக்கணுன்ற மாதிரி ஒரு மைண்ட் செட். ஸோ அவங்க தன்னுடைய ஆசைக்கு மட்டுமே இன்னொரு ஜெண்டரை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்களோ, அவங்க அதாவது ஒரு ஆண் பெண்ணை அவருடைய சுகத்துக்காகவும் பெண்கள் ஆண்களை தன்னுடைய சுயநலத்துக்காகவும் இப்படி அவங்க வந்து அவங்களுடைய ஆசைகளை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி ஆப்போசிட் ஜெண்டரை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்றது தான் இதில் நிறைய தெரிய வருது. ஏன்னா ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த பர்சனுக்கும் ஒரு மனசு இருக்கும், அவங்களுக்கும் ஒரு மைண்ட் செட் இருக்கும், அவங்களுக்கும் ஒரு ஹேபிட் இருக்கும், அவங்களுக்குன்னு ஒரு ட்ரீம் இருக்கும், அவங்களும் ஒரு மனுஷங்க தான் அப்படின்றத பார்க்குற அந்த இமோஷனல் சிம்பத்தி எம்பத்தி எதுவுமே இல்லாமல் போகுதுன்றது ரொம்ப கவலையான ஒரு விஷயம். பட் அப்படி தான் தெரியுது இந்த ஜென்ரேஷன்ஸ் வரதை பார்க்கும்போது. ஓகே மேம், தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.